ஈரோட்ல நேத்து ஒரு 5 வயசு பையன் வாழைப்பழத்தை சாப்பிட்டு மூச்சு விடுற கஷ்டப்பட்டு வீட்ல இருந்து ஹாஸ்பிட்டல் போறதுக்குட்டியும் சோக் ஆகி இறந்துருக்காங்க. இந்த டைம்ல அவங்க வீட்ல அவங்க பாட்டி மட்டும்தான் இருந்திருக்காங்க. அவங்களுக்கும் அவங்களை சுத்தி இருக்கவங்களுக்கும் சோக் ஆனா என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்கிறது மட்டும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இன்னைக்கு அந்த பையன் நம்மளோட இருந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் யாராவது உங்க பக்கத்துல இந்த மாதிரி சோக் ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குங்கிறது டீட்டெயிலா சொல்றேன். மறக்காம இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்க பக்கத்துல யாராவது இந்த மாதிரி சோக் ஆகிற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களோட ஏர்வே கம்ப்ளீட் அப்ஸ்ட்ரக்ட் ஆயிருக்கா இல்ல பார்ஷல் அப்ஸ்ட்ரக்ட் ஆயிருக்காங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? கொஞ்சமா அடைச்சிருச்சுன்னா அவங்களால ஏதாவது பேச முடியும், அழுவாங்க, இல்ல ஏதாவது சவுண்ட் மேக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களவே ஒரு 5 செகண்டுக்கு நல்ல ஃபோர்ஸ்ஃபுல்லா இரும்ப சொல்லணும். இல்ல சரியா இரும்ப முடியல, அவங்களால பேச முடியல, அழுக கூட முடியலன்னா அவங்களோட சுவாச குழாய் முழுசாவே அப்ஸ்ட்ரக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா அவங்க பேஷண்ட்டை லைட்டா பெண்ட் பண்ண வச்சுட்டு இந்த ஹேண்டை வச்சு சப்போர்ட் கொடுத்துட்டு நம்மளோட இந்த பார்ட் ஆஃப் தி ஹேண்ட்ல 2 ஷோல்டர் பிளேட்டுக்கு நடுவுல 5 நல்ல பேக் கம்ப்ரஷன்ஸ் கொடுக்கணும். ஒவ்வொரு டைம் கொடுக்கும் போதும் அவங்க வாயில இருந்து ஏதோ வெளியே வருதாங்கிறத பாத்துக்கிட்டே இருக்கு. இப்படி கொடுத்தும் எதுவுமே வெளியே வரலன்னா நெக்ஸ்ட் பண்றதுதான் ஹெம்லிக்ஸ் மேனுவர். இதுக்கு நம்ம அவங்க பின்னாடி போயிட்டு நம்ம ஹேண்டை ஃபிஸ்ட் மாதிரி மேக் பண்ணி ரிப்ஸுக்கும் அம்பிளிகஸ்க்கும் தொப்புளுக்கும் நடுவுல நமக்கு ப்ரெஷர் கொடுக்கணும். இந்த மாதிரி 5 கம்ப்ரஷன்ஸ் கொடுக்கணும், டீப்பா கொடுக்கணும். ஒவ்வொன்றும் இன்வர்ட் அண்ட் அப்வர்ட், உள்ள அமுக்கி மேல தள்ளணும், உள்ள அமுக்கி மேல தள்ளணும். இந்த மாதிரி 5 தடவை பண்ணதுக்கு அப்புறம் திரும்பி இந்த சைக்கிள் ரிப்பீட் பண்ணணும். இந்த மாதிரி அந்த பையனுக்கு பண்ணியிருந்தா கண்டிப்பா அந்த வாழைப்பழம் வெளியே வந்திருக்கும். யாரும் அந்த பையன் நம்ம கூட இருந்திருப்பான். ஸோ நெக்ஸ்ட் டைம் யாரும் உங்க பக்கத்துல ஒரு சாப்பாடை சாப்பிட்டு சோக்கையும் இறங்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எல்லா ஃபேமிலி குரூப்ஸ்லயும் ஷேர் பண்ணுங்க.